அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் துர்கா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் பேசிக்கா பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜரா இருக்கேன். நான் வந்து ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன். நெறைய பேருக்கு வந்து சொல்யூஷனும் சொல்லிட்டு இருக்கேன். பிரணவ வாஸ்துவும், ஜோதிடமும் ஒண்ணு அப்படின்றது நெறைய தடவ நம்ம குருஜி யூடியூப்ல நான் பார்த்துருக்கேன். அத பார்த்துட்டு எனக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்காக நான் வந்து குருஜி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டெண்ட் பண்ணும்போதே, அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா, எதனால என்னென்ன கிரக சேர்க்கை எப்படி இருக்கு? எதனால நமக்கு பிரச்சனை வந்திருக்கு? அப்படின்றத என் ஜாதகத்தை வச்சே நான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு வெளியே வர கஸ்டமருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. இப்படியெல்லாம் கூட நம்ம ஜோதிடமும் வாஸ்துவும் ஒண்ணுதான் அப்படின்றது தான் இந்த பிரணவ வாஸ்து அப்படின்றதுல மெயினாவே நான் கத்துக்கிட்டது, பார்த்தது. அதே மாதிரி என் கஸ்டமர் கிட்ட நான் பேசும்போதும் அவங்களோட கிரக சேர்க்கையை வச்சு அவங்க எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி அவங்க வீட்டுல நடக்குது அப்படின்றதையும் என்னால சொல்ல முடிஞ்சது. இது நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு ஆச்சரியத்தை கொடுத்தது. இதனால என்ன எனக்கு பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்பிடென்ட்டா தைரியமா இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருந்திருக்கும், இது பண்ணலாம், பண்ண முடியும். இத வந்து ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் பிரணவ வாஸ்து மட்டும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் அடிப்படை வகுப்பிலேயே கத்துக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது. அதே மாதிரி உயர்நிலை படிச்சேன். உயர்நிலையில என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரக காரகத்துவங்கள், ராசி காரகத்துவங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில தான் இருக்கு. இந்த பஞ்சபூதத்தை மட்டும் நம்ம சரி பண்ணா போதும். வாஸ்து படிச்சு பஞ்சபூதத்தை வந்து சரி பண்ணோம்னாலே நம்ம லைஃப்ல நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த தைரியம் அப்படின்னு சொல்றது உயர்நிலை வாஸ்து வகுப்புல எனக்கு கிடைச்சது. இது வந்து கஸ்டமர் கிட்ட ஒரு ஜாதகம் வருது, நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அதுல இருந்த கிரக சேர்க்கையை பத்தி உயர்நிலையில ரொம்ப நல்லா சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. அந்த கிரக சேர்க்கைகளை வந்து நம்ம அவங்க கிட்ட கேட்கும் போது, உங்களுக்கு தென்மேற்குல பாருங்க இந்த பாதிப்பு இருக்கு, அந்த கிரக நிலையை வச்சு சொல்றோம். எப்படின்னா அந்த ராகு பகவானும் சூரிய பகவானும் அவங்களுக்கு எப்படி இருக்காங்க, தென்கிழக்குல எப்படி இருக்கு அப்படின்றது அவங்களோட ராசி கட்டத்திலேயே நமக்கு தெரியுது. அதுல பார்த்தே நம்ம சொல்றோம், யார் உங்க வீட்டுல பெரியவங்க ஃபர்ஸ்ட் இது மாதிரி கேன்சர் பேஷண்டா இருந்து இறந்துட்டாங்களா, இவ்வளவு நாள் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அவங்க ஆமான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க கேரளா. இத சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அது எப்படி உங்களால இதை சொல்ல முடிஞ்சது, அவங்க அந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே அந்த வீட்டை வந்து லாக் பண்ணிட்டே நாங்க சென்னைக்கு வந்துட்டோம், சென்னையில தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சொல்லும் போது அது மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் நம்மளால செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிக்க முடியும். பஞ்சபூத தத்துவத்துல நம்ம வீடை வந்து அமைக்கும் போது நவகிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி நம்ம வீட்டை அமைச்சு நம்ம அதுல இருந்தோம்னா 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ முடியும் அப்படின்றதுதான் குருஜி சொல்லி தராரு. இதுல எல்லாருமே வந்து கத்துக்கணும், எல்லாருமே பயனடையணும். நாங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியா இதுல ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இதுல வந்து இணைஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட பெரிய வேண்டுகோள். நன்றி.